இப்போ வாதம் உடம்பு தான் என்னோடதுன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருக்கு, கை கால் வலி இருக்கு, இது மட்டும் தான் வாதம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா அது இல்லாம யாருக்கெல்லாம் வாதம் இருக்கும் அப்படின்னா, வாதம் அதிகமா இருந்தா அவங்க என்னென்ன பண்ணுவாங்கன்னு நான் சொல்றேன். ரொம்ப அதிகமா ஃபாஸ்ட்டா பேசுவாங்க, வேகமா நடக்கிறது. இத சொன்ன உடனே உங்க மைண்டுக்கு வர்றது பார்த்தீங்கன்னா, ரஜினி சார் தான். வாதம்னாலே ரஜினி சார் தான் ஃபர்ஸ்ட் எல்லாருமே கொண்டு வந்து நிறுத்துவாங்க. எல்லாமே வேகமா இருக்கும். ஸ்க்ரீன்லயும் வேகமா இருக்கும். அவர் நேரா பார்த்தீங்கனாலும் எல்லாமே வேகமா பண்ணுவாரு. ஸோ வேகமா பேசுறது, வேகமா நடக்கிறது, ஆஹ் ஒரு வார்த்தைக்கு மேல இன்னொரு வார்த்தை விடும். ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே இன்னொரு வார்த்தையை சொல்லுவாங்க. ஏன் இப்படி ஃபாஸ்டா பேசுற அப்படின்னு கேட்பாங்க. அவங்க ஃபேஸ்ல அதிகமான எக்ஸ்பிரஷன் வர்றது. எப்பவுமே ஏதாவது ஒரு விஷயம் நீங்க சாதாரணமா சொன்னீங்கன்னா கூட அதை எக்ஸ்பிரஷனா பண்றது. அவங்க எல்லாருமே வாதத்தன்மையுடையவங்க தான். இன்னும் ரொம்ப ஆழமா போகணும், வாதம் முத்திடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா, அவங்களுக்கு தான் நீ பெயின் வந்து ஃபர்ஸ்ட் வரும். வாதம் அதிகமாயிடுச்சுன்னா தான் நீ பெயின் ஸ்டார்ட்டே ஆகும். இன்னொரு விஷயம், இந்த நீ பெயின் இருக்கவங்களா இருக்கட்டும், வாதம் அதிகமா இருக்கிறவங்களா இருக்கட்டும், அடிக்கடி சொல்ற வார்த்தை நான்ற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க.